பழிக்கீழன் ஆற்றுடிப்பீலன் வல்லூர் பழிச்சிலன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 4வது அத்தியாயமாகிய நவகுண்டத்தில் இன்று 1019வது பாடல் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். சத்யநாராயண ஐயா, நீங்க தளத்தை நடத்துகிறீங்களா? சரிங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆன்ம சுவாசம் கேள்வி ஞானம் திருமந்திர கிளப்பு. இன்னைக்கு பார்க்கறது 1019வது பாடல். பாடல் சுருக்கமா சொல்றாந்தா, வல்வினைகள் வந்து பொருந்தா அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். வல்வினைகள் வந்து பொருந்தா. பாடல் என்ன? எடுத்த அக்குண்டத்து இடம் 16 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும், கதித்து அனல் உள் எழ கண்டுகொள்வார்க்கே கொதித்து எழும் வல்வினை கூடகிலாவே. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த குண்டத்துல 16 கலைகளும் விளங்கும். இந்த 16 கலைகள் என்னன்னு பார்த்தா, அகரம், உகரம், மகரம், விந்து, அர்த்த சந்திரன், நிரோதினி, நாதம், நாதாந்தம், சக்தி, வியாபினி, வியோம ரூபினி, அனந்தை, அனாதை, அனாசிரதை, சமனை, உண்மணி அப்படிங்கிறாங்க. காமஜெயத்துடன் மூலாக்னி சுழுமனை வழியே மேலே செல்வதை அறிந்து கொள்ளலாம். அதாவது எப்ப இந்த ஜபம்லாம் செய்யும் போது இதை செய்ய வல்லவர்களை வல்வினைகள் வந்து பற்றி கொள்ளா அப்படின்னு எளிமையா ஒரு விளக்கமும். அதே என்ன சொல்றாங்க? முறையான அமைக்கப்பட்ட அனற்குண்டத்துள் 16 இதழ்களில் உரிய எழுத்துக்கள் வரையப்படும். கொழுந்து விட்டெறியும் சுடரினை காணும் பேரினர்வால் மிக்க கொதிப்புடன் தோன்றும் தீவினைகள் சேரமாட்டா. வல்வினைகள் பொருந்தான்னு நம்ம எடுத்துக்கணும். இங்க 16 அப்படின்னு 16 கலைகளை 16 இதழ் தாமரையில எழுதுற மாதிரி சொல்றாங்க. குண்டம் அமைக்கிறதுல கலைகள்னா அக்கரங்கள்னு. விந்தியாமா வந்திருக்காங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாங்க விந்தியாமா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1019வது திருமந்திரம். எடுத்த அக்குண்டத்து இடம் 16 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும், கதித்து அனல் உள் எழ கண்டு கொள்வார்க்கே கொதித்து எழும் வல்வினை கூடகிலாவே. முறையாக அமைக்கப்பட்ட அக்கினி குண்டத்தில் 16 இடங்களில் 16 கலைகளும் பரவி இருக்கும். இதில் எழும் நெருப்பு சுடரில் மனம் மதித்து மூலாதார நெருப்போடு சுழுமுனையில் உணர வல்லார்களை கொன்று அழிக்க வரும் தீவினைகள் நெருங்க மாட்டா. புறத்துல அக்கினி குண்டம் வளர்த்து வேள்விய நடத்துறவங்க அன்றைய காலங்கள்ல அரசர்கள் ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க. இன்றைக்கும் பலர் அதை முறையாக செய்கின்றனர். சிலர் அகத்தில் இறைவனை நினைத்து பரிசுத்தமான இதயத்தோடு வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பக்தி நெறி சார்ந்தது. சிவபெருமானை நினைத்தாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும். அதுவே இந்த மந்திரத்தினுடைய நுட்பமான பொருள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையா விளக்கம் சொன்னீங்க. வாங்க கிருத்தியாம்மா, உங்களுக்கான நேரம் இது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சத்யநாராயணையா பாதிக்க சொல்லும் போதுதான் வர முடிஞ்சது. விந்தியாமாவுடைய உரையும் நம்ம கேட்டோம். இன்றைய பாடல் ஒரு முறை என்னுடைய தெளிவுக்காக வாசிக்கிறேன். எடுத்த அக்குண்டத்திடம் 16 படித்த கலைகளும் பாலித்து நிற்கும், கதித்ததினால் உள்ளழ கண்டுகொள்ளார்க்கே
கொதித்தெழும் வல்வினை கூடகிலாவே அப்படின்னு. அப்போ 14 பாதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் அப்படின்னு. 16 பதித்த கலைகளும் அப்படின்னாக்க எது 16 அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம வரிசையா என்ன இந்த குண்டம் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முதல் பாடல்ல ஒரு விஷயம் பார்த்தோம், நற்றீவம் அப்படின்னு ஒரு வார்த்தைய பார்த்தோம், நன்மை அப்படின்னு பார்த்தோம். அப்ப நேற்றுக்கு வந்து அந்த எங்கன்னு சொன்னோம், பண்டையுள் வேதம் பரந்த பரப்பலாம் அப்படின்னும். அது எங்க அப்படின்னா வேதம் நாயகன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற இதை எடுத்தோம். இன்று சொல் நூலா எடுத்துரைத்தேனே அப்படிங்கும் போது அதற்கும் என்ன பொருள், ஒரு தொகுத்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்த வந்து நம்ம பார்த்தோம். அண்டங்கள் ஈரேழும் ஆக்கி அழிக்கலாம் அப்படின்னா ஆக்கி அழிக்கக்கூடிய பிரமன், வேதங்களின் நாயகனான தொகுத்தவனான வேதங்களின் நாயகனான பிரமன் அப்படின்னா அந்த நாயகி சரஸ்வதி வாழ்கின்ற இடம் சுவாதிஷ்டானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த குண்டத்திரம் அப்படின்றார். அப்ப அந்த இடத்துல இருந்து 14 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் அப்படின்றாரு. 16 பதித்த கலைகளும் அப்படின்னா என்னது அப்படின்னா, அநேக உரையாசிரியர்கள் சோடச கலைகள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் முன்னாடி பார்த்திருக்கோம். பிராசாத கலைகளோட இருக்கக்கூடிய அந்த 16 சோடச கலைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் பாலித்து நிற்கும் அப்படின்னு ஒரு வகை சொல்றாங்க. இன்னொரு வகை வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, அந்த குண்டத்துல விசுத்தியில இருக்கக்கூடிய, அப்போ அந்த விசுத்தி வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எது 16 இதழ்கள் கொண்டது, நம்ம ஒரு இடத்துக்கும் ஒரு ஆதாரத்திற்கும் இத்தனை இதழ்கள் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப அதுபடி பார்க்கும் பொழுது மூலாதாரத்துல எத்தனை இருக்கு, சுவாதிஷ்டானத்துல எத்தனை இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 16 இதழ்கள் இருக்கக்கூடியது விசுத்தி. அப்போ விசுத்தியில் பதித்த கலைகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாலித்து நிற்கும். அப்ப அங்க இருக்கக்கூடியது இங்கே வரும். எப்போ அப்படின்னாக்க கதித்து அனல் உள்ளழ கண்டுகொள்வார்க்கே அப்படின்றார். அப்போ கதித்து அப்படின்னு சொல்றாரு. இந்த கதிக்கிறது அப்படின்னாக்க என்னது அப்படின்னா, நம்ம வந்து நல்ல கதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எது நல்ல கதி, கதி அப்படின்னாலே மூச்சையும் கதின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த மூச்சினால இந்த 16 கலைகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்த கலைகள் எது அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கக்கூடியது அந்த விசுத்திக்கு மேலே செல்லக்கூடியது அந்த சுழுமுனை. அப்ப அந்த இடத்துல அது வரைக்கும் நமக்கு வந்து மூச்சு இந்த பக்கம் அந்த பக்கமா தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த சுழுமுனைக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில வரக்கூடிய அந்த 3வது இது இருக்கு இல்லையா, அந்த அனல், அதாவது சூரிய சோம கலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அக்னி கலை இருக்கு பாத்தீங்களா, அந்த கலை அதுதான் பதித்த கலைகளும். அப்போ 16 பதித்த கலைனா என்னது அப்படின்னாக்கா விசுத்தியில் பதித்த அக்னி கலை. அது வந்து கதித்த அனல் உள்ளழ கண்டு கொண்டார்க்கே. ஆனா நம்ம ஒண்ணும் எங்க இருந்தோம்லாம் பிடிச்சிட்டு வந்து சொல்லல, இங்கேதான் சொல்றாரு கதித்த அனல். அப்ப அந்த மூச்சு எப்படி ஆறுது அப்படின்னா அனலாக மாறுகிறது. அதுதான் அந்த அக்னி கலை. அப்ப அது என்னது, உள்ளழ கண்டு கொள்ளார்க்கே அப்படின்னா அந்த உள்ள இருந்து எழக்கூடியது மூச்சுங்கிறத சாதாரண விஷயமா பார்க்காம அந்த இடத்துல அனலாக அக்னி கலையாக நிற்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து இந்த சுவாதிஷ்டானத்திற்கே உண்டான தன்மையை கடந்து, அப்ப எது சுவாதிஷ்டானத்திற்கே உண்டான தன்மை, கொதித்து எழும் வல்வினை கூடகிலாரே. அப்போ அந்த இடத்துல அதனுடைய தன்மை என்னவா மாறும் அப்படின்னாக்க, அந்த உலக இச்சை, உடல் இச்சை, உயிர் இச்சை, அந்த இச்சைகளை சார்ந்து இயங்கக்கூடிய அந்த இடம், வல்வினைகளை கொண்டு வந்து தரக்கூடிய இடம் என்னவாக மாறும், கூடகிலாக்கே. அந்த வல்வினை வந்துடாது. அப்ப அந்த இடத்துல மூச்சு இருக்கும். ஆனா அந்த சுவாதிஷ்டானம் இயங்குவதனால் ஏற்படக்கூடிய வினைகள் நம்மை வந்து அண்டாது. அப்போ அப்படி இருப்பவங்களுக்கு
அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அந்த நவகுண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை சொல்றாரு. அப்ப இப்ப நம்ம திருப்பி அந்த பாடலை பார்க்கலாம். எடுத்த அக்குண்டம் இடம் இடம் அந்த குண்டத்துல இருக்கக்கூடிய இடத்துல 16 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும். அப்ப அந்த இடத்துல அக்னிகலை நிற்கும். எப்ப நிற்கும் அப்படின்னாக்க இந்த இச்சைகளை கடந்து நிற்கும் பொழுது அங்க விசுத்தியிலிருந்து நேர, அதாவது நமக்கு சூழ்நிலையில இருந்து விசுத்திக்கு வரக்கூடிய அக்னிகலை அங்கிருந்து நேராக நம்மளுடைய சுவாதிஷ்டானத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்றாரு. எப்போ அப்படின்னாக்க கொதித்தெழும் வல்வினை கூடகிலாகுது ஆகும் பொழுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதனால அதை கொதித்து எழக்கூடிய வல்வினை? நம்ம என்னைக்குமே இந்த சூரிய சந்திர கலைகளோடு இருக்கக்கூடிய அதுவும் அக்னிதான், அதுவும் வெப்பம்தான். ஆனா அந்த வெப்பத்துல இயங்கும் பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னா அது கொதித்து கொதித்து நம்முடைய வல்வினையை சேர்த்து விடும். அப்ப அந்த மாதிரி இல்லாம அக்னி கலையில் எழும்பக்கூடிய அந்த அனலோடு நாம் இந்த கதியை சேர்க்கும் பொழுது, அதாவது கதினா மோட்சம்னு நம்ம பார்த்திருக்கோம், சேர்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க வல்வினை வந்து சேராது அப்படிங்கிறது ஒரு பார்வையா நம்ம பார்க்கலாம். இந்த கதி அப்படிங்கிறத நல்ல கதி, அவனுக்கு சர்க்கதி கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவனுக்கு நல்கதி கிடைக்காது அப்படின்னு ஒரு சிலர் கோபத்துல சொல்லுவாங்க. அப்ப கதிங்கிறது ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு ஒரு பொருளாவும் நம்ம வழக்குல இருக்கு. இந்த இடத்துல நம்ம மோட்சாவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இந்த நம்ம போன பாடலையும் பார்த்த மாதிரி இந்த இடத்துல அவர் திருப்பி ருசு பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னாக்க சுவாதிஷ்டானத்துல இயங்கக்கூடிய மூச்சுக்காற்றின் தன்மை, அப்போ அந்த நவகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி பிட்வீன் விசுத்தி அண்ட் சுவாதிஷ்டானத்தை வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி நடக்கும் பொழுது அதுதான் நற்றீபம். ஏன்னா கதித்து எழும் கனல் அப்படின்னு சொல்றாரு. அந்த கனல் என்ன, அதுதான் அந்த நற்றீபம். நன்மை என்னது அப்படின்னாக்க வல்வினை வந்து சேராது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அது. அந்த மாதிரி ஒரு சூட்சுமத்தை இந்த இடத்துல நமக்கு சொல்லித்தரார் திருமூலர். அத்தகைய ஒரு சூட்சுமத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிக்கும். நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. மீண்டும் இந்த பழைய பாடல்கள்லாம் நினைவூட்டுற மாதிரி ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களோட சேவை அளப்பரியதுன்னு தான் சொல்லணும். நீங்களும் இந்த கிளப்ல ஒரு பெரிய அங்கம் வகிக்கிறீங்க. ஐயா நன்றிங்கம்மா. ஐயா சரவணன் ஐயா வாங்க, உங்களுக்கான நேரம் இது. வணக்கம். முதலடியில் எடுத்த இக்குண்டம் குண்டத்திடம் 16 அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. ஸோ முதல்ல இடத்துல எடுத்த அப்படிங்கிறாரு. எடுத்தன்னா இந்த இடத்துல நவகுண்டத்தை இருக்கக்கூடிய அந்த யோக முறைகள், அதாவது எடுத்த அப்படின்னாலே நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில். ஆனால் அதுக்கு வந்து சரியான பொருள் வந்து பார்த்தா திரட்டுதல் அப்படின்னு பொருள். திரட்டுதல், உயர்த்துதல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ நவகுண்ட யாகத்தை முறையாக செய்து இந்த இடத்துல ஸோ உயர்த்துறோம் எதை, இந்த உடம்பை. ஸோ எடுத்த இக்குண்டத்தில் அப்படின்னா இந்த உடம்பை யாகம் செய்து முதல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறோம். உடம்பே உயர்ந்த நிலைக்கு போகுது இந்த இடத்துல. அதில் குண்டத்திடம் 16 பதித்த கலைகளும் அப்படிங்கிறாரு. ஸோ இதில் வந்து ஒரு 16 கலைகள் சொல்கிறாரு. இந்த 16 கலைகளும் வந்து பார்த்திங்கன்னா பிரணவ கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். இதில் இந்த 16 கலைகள் என்ன அப்படின்றது பாடல் முடிச்சோடனே விளக்கமாக சொல்கிறேன். அதில் அது என்ன செய்யுது என்ன தெரியல. 16 கலைகள்னு சொல்லிட்டாங்க, அது என்ன செய்யுது எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லாரும். ஸோ இறுதியில் சொல்கிறேன் அதை வச்சு. ஸோ 16 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல பாலித்தல் அப்படின்னா காத்தல், அருளுதல் அப்படின்னு பொருள். ஸோ பாலித்து நிற்கும். இந்த 14 கலைகளும் என்ன பண்ணுதான், இந்த உடம்பு இருக்கு இல்லையா, உடம்புல தான் நவகுண்ட யாகம் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செய்ய செய்ய இந்த 16 பிரணவ கலைகளும் இந்த காத்து அருளினா என்ன, மேற்கொண்டு மேல்நிலைக்கு அழைத்து செல்கிறது. ஸோ இந்த 16 மூச்சு காத்தும் நம்மளை அழைத்து செல்கிறது. அடுத்து அப்படி அழைத்து செல்லும் பொழுது என்ன ஆகுதான், ஸோ மேல்நிலைக்கு போகிறோம் இல்லையா, பாலித்துன்றதுல அந்த அருளி நம்மை காத்து அருளி அது நிற்கும்ன்றதுனால அது செய்து கொண்டே இருக்கிறதுன்னு பொருள். நிற்கும்னா ஒரே இடத்துல நிற்கும்னு பொருள் அல்ல, அது செய்து கொண்டே இருக்கிறதுன்னு பொருள். அப்படியே அது மேற்கொண்டு செய்து கொண்டே இருக்கும்போது கதித்து அனல் உள்ளே கண்டுகொள்வார்க்கே.
ஸோ கதி அப்படின்றது முக்தி அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் ஆற்றல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ கதித்து அனல் அந்த இடத்துல. ஸோ அனல்னால் இந்த இடத்துல நெருப்புடைய தகிப்பு. ஸோ என்ன ஆகுதான், ஒரு ஆற்றல் நெருப்போடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் என்ன பண்ணுது, உள்ளே எழருது. அதுவே யார் இதை கண்டு கொள்கிறார்களோ, இப்படி கண்டு கொள்பவர்களுக்கு கொதித்தேலும் அப்படிங்கிறார். ஸோ கொதிச்சு ஒரு விஷயம் எழுது, எதுன்னு கேட்டால் வல்வினை. எங்கேருந்து எழுது, எப்படி எழுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இன்றைக்கி மனிதர்களாக இருக்க எல்லாருக்குமே பலவிதமான துன்பங்கள் வருகிறது, பலவிதமான இன்பங்களும் வருகிறது. எல்லாம் என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல, வினைப்பா அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில். சரி, ஓகே, வினை எங்கேருந்து வந்துச்சு? வினை போன ஜென்மாவுடைய தொடர்ச்சி. ஏன்னா ஆகாமிய சரிஞ்சா கர்மா, சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, அதிலிருந்து நமக்கு இங்கே வினைகள் வந்து இருக்குது. சரி, ஓகே, எங்கே இருக்குது அந்த வினைகள்? அடுத்த கேள்வி வருது இல்லை, வினைகள் இருக்குது நம்மக்கிட்ட, அந்த வினைகள் எங்கே இருக்குது அப்படின்னா, எப்பொழுது நாம் பிறக்கிறோமோ, கரு உருவாகுதோ அப்பே, எப்போ அந்த மூலாதார சக்கரம் என்ற ஒன்று வருகிறதோ அப்போவே அந்த சக்கரத்தை சுற்றி, மூலாதாரத்தை சுற்றி தான் அந்த வினைகள்லாம் ஒரு கவர், ஒரு பால்னு வச்சுக்குவோம். மூலாதார சக்கரம் ஒரு 10 வரி வச்சுக்குவோம். அந்த இடத்தை சுற்றி, அதோட சேரலை, சுற்றி ஒரு கவர் மாதிரி ஒரு மேலே அப்படியே சூழ்ந்து நிற்கும் இந்த இடத்துல வினைகள். ஸோ அந்த வினைகள் தான் என்ன ஆகுது, மூலாதாரத்தில் இதாக சுற்றி இருக்குது, அங்கேருந்து தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒருத்தர் வினைகள் வழியாக வந்து கோவப்படணும், இல்லை ஏதோ ஒரு தவறு செய்யணும், இந்த இடத்துல தவறு செஞ்சு அதற்கான தண்டனையும் அவர் அந்த இடத்துல அனுபவிச்சுக்கணும். இந்த இடத்துல நம்மளே பேச்சு வழக்கில் செய்யல, தெரியாமல் இதை செஞ்சுட்டேன், ஏன் செஞ்சேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். இல்லை பேசிடுவோம் கோவமாக யார்ட்டியாவது, ஐயோ தவறாக பேசிட்டேன் மன்னிச்சிடுங்க, ஏன் பேசுன்னு எனக்கே தெரியல, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். இவன் சொல்கிறோம் இந்த இடத்துல உணர்வோடு தானே இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் நம்மையும் அறியாமல் எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, வினை தான் காரணம். அந்த வினை தான் இந்த இடத்துல கொதித்து எழுகின்ற வினை. நம்ம வந்து வினை வந்து தூண்டுது, நீ இதை செய்ய செய்ய செய்யன்னு சொல்லி நம்மளை தவறு செய்கிறதுக்கு தூண்டுது. அதான் வல்வினை அப்படிங்கிற. அந்த வல்வினை எங்கேருந்து வருது? இந்த இடத்துல மூலாதாரத்தை சக்கரத்தை சுற்றி இருக்குது, அங்கேருந்து தான் ஒரு மனிதனுக்கு வருது. அப்போ நம்ம இந்த சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற, பேசுகின்ற எல்லாத்தையும் யார் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது? இந்த இடத்துல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய வல்வினை தான் என்ன பண்ணுது, எல்லாமே செய்ய வைக்குது. இப்போ இந்த நல்ல எண்ணங்கள் சில நேரம் வருது, சில நேரங்களில் தீய எண்ணங்கள் வருது. ஸோ ரெண்டே விஷயத்தில் பிரிச்சிடுறோம். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் இந்த இடத்துல 16 வகையில் இருக்குது. அதான் மேலே 16ன்னு சொன்னார் இந்த இடத்துல. அந்த 16 விதமான எண்ணங்கள் இதில் வந்து சுத்த மாயையிலையும் இருக்குது, அசுத்த மாயையிலையும் இருக்குது. இப்போ கோயிலுக்கு போனோம்னா சாமியை பார்க்குறாங்க, நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அம்பாவை பார்த்தோன்னே ஒருத்தருக்கு அலங்காரம் நல்லா பண்ணியிருக்காங்களே, நகை நட்டு புடவை நல்லா இருக்கேன்னு ஒருத்தருக்கு தோணலாம். ஒருத்தர் அம்பா அழகாக இருக்காங்கன்னு ஒருத்தருக்கு தோணலாம். ஒருத்தருக்கு அந்த இடத்துல சாமி மட்டும்தான் தெரியாது, அலங்காரம் எதுவும் தெரியாது, அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றும், அன்பாக ஊற்று எடுத்து பெருகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிந்தனைகள் தோன்றுகிறதுங்க சாமியை பார்த்தோன்னே. எப்படி இதெல்லாம் தோணுது அப்படின்னா, அவர்களுக்குள் இருந்து வருகின்ற அந்த மூச்சு காற்று, அவர்கள் விடுகின்ற மூச்சு காற்று. ஒரு மனிதனுக்கு ரொம்ப 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 முக்கியமானது அந்த மூச்சு காற்று தான். ஸோ அந்த மூச்சுக்காற்று எந்த விதமாக இயங்குகிறதோ அந்த வகையாகத்தான் அவர்களுக்கு அந்த எண்ணங்களானது உள்ளே இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறது. அதனால தான் பிராணாயாம பயிற்சி செய்யுங்கன்னு அடிக்கடி சொல்கிறது. பிராணாயாம பயிற்சி ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சுக்காற்றை சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும். மூச்சுக்காற்று எந்த அளவுக்கு ஆழ்ந்த மூச்சுக்காற்றாக வருகிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களை சுத்தமாக இங்கே வைத்துக்கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல கொதித்தியலும் வல்வினை அப்படின்னு சொல்லப்படுறது உள்ளே இருந்து கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல எப்படி நம்ம தண்ணியை வச்சா கொதிக்கும், அந்த தண்ணி அப்படியே தெரிக்கும் இல்லையா, மேலே இருக்கிற பகுதி தெரிச்சு வெளியில் விழும். அது மாதிரி உள்ளே இருந்து நீ பண்ணுன்னு சொல்லி அது கொதிச்சிக்கிட்டே இருக்கு அந்த வல்வினை. அதன் வழியாக தான் இன்றைக்கி பல துன்பங்களை ஏதோ ஒன்று அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த இடத்துல. அது என்ன ஆகுமா இந்த இடத்துல, கூடகிலான்னு அது கொதிக்காது, வெளியிலே வராது. அப்போ இந்த இடத்துல வினைகள்லாம் என்ன ஆகுது, அழிஞ்சு போகும். இந்த இடத்துல கூடவே கூடாது, இந்த இடத்துல அழிஞ்சு போகும்னா நம்ம அந்த வினைகள் எல்லாத்தையும் இந்த யாகத்தின் வழியாகவே அழித்து விடலாம். அப்போ நமக்கு வர்ற துன்பம் எதுவுமே இருக்காது இந்த இடத்துல. ஸோ எந்த வினைகளையும் அனுபவிக்க வேண்டியதே இல்லை, வினைகள் எல்லாம் அழிந்து போகும். ஸோ இதன் வழியாகவே தொடர்ந்து இந்த சாதகத்தை செய்யும் பொழுது பிறவியற்ற நிலைக்கு நாம் இங்கு செல்லலாம். ஸோ இதுதான் 4வது அடி. ஸோ 16 கலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. 16 விதமானது பிரணவ கலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விதமான மூச்சு காட்டுறது 16ம் என்னென்னன்றது சைவ சித்தாந்தத்தில் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 16 விதமான கலைகளும் நம்ம வலைதளத்தில் கீழே பெயர்கள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் சில வார்த்தைகள்லாம் வாயிலே நுழையாது, சிலருக்கு கடினமாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு.
பட் ஒவ்வொன்றுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க. நீ விடுற மூச்சுக்காத்துன்னு நமக்கு தெரிந்த அதிகபட்ச மூச்சுக்காற்று எது தெரியுமா? சந்திரக்கலை, சூரியக்கலை, 2 கலை தான், 2 விதமான மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்றுல அவ்வளோ நுட்பம் இருக்குது. இதை கொஞ்சம் புரிஞ்சிக்கணும், நம்ம உணரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா 2 விஷயம் செய்யலாம். அதிகமாக கோவப்படுவோம் இல்லையா? நமக்கு எப்பயாவது ஒரு கோவம் வரும், ரொம்ப டிப்ரெஷன், கோவம் ஜாஸ்தி வரும். கோவம் வந்து யார்ட்டையா திட்டுவோம் இல்லையா? அப்போது நம்மளுடைய மூச்சுக்காற்றை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக போகும், ஸ்பீடாக போகும், மெதுவாகவே போகாது. நீங்களே உங்கள் விரலை எடுத்து நம்மளுடைய மூக்கில் எடுத்து வச்சு பார்த்தோன்னா அந்த மூச்சுக்காற்றுடைய அளவு வந்து இயல்பாகவே இருக்காது, வேகமாக போகும். 1. 2வது, நமது முதுகுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்பக்கம் இல்லையா, அந்த மூலாதார சக்கரம் அதுக்கு அடியில் இருக்குது. நம்மளுடைய முதுகு எலும்புடைய இறுதி பகுதிக்கிட்ட சரிங்களா, கையை வச்சு பார்த்தீங்க, நம்ம உடம்பு தானே, நம்மளே கை வச்சு பார்க்கலாம் பின்னாடி. ஸோ கை வச்சு பார்த்தோம்னா அந்த இடம் வந்து சுடும் அப்படியே. ஏன்னா மூலாதார சக்கரத்தில் வந்து என்னாகுமா, அப்போது வழக்கமாக வந்து ஒரு ரொட்டேஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கும் மூலாதார சக்கரம். ஒரு ரொட்டேஷனில் நாங்கள் 4 இதழ்களுக்கான தாமரை இருக்குது, 4 இதழ்கள் கொண்ட தாமரைன்னு சொல்லுவாங்க. 4 இதழ்கள் என்ன சொன்னது, 4 சக்கரம், 4 ஸ்போக் கம்பின்னு சொல்லிக்கலாம். சைக்கிளில் கம்பி கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி. அது இயங்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதன் வழியாக தான் அந்த சக்கரம் வட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது இயங்கிறது என்ன ஆகும்னா, ரொம்ப கோவத்தில் இருக்கும்போது ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ ரிவர்ஸில் சுற்றும் போது என்னாகும், ஒரு பொருள் அதிகமாக சுற்றும் போது என்னாகும், அது சூடாகும் இல்லையா? அப்போ கோவப்படும் போது அளவுக்கு அதிகமாக சூடாகும் போது மூச்சுக்காற்று இங்கே அதிகமாக வேகமாக வருது. அது வேகமாக வர்றதுனால அந்த இடம் வந்து சூடாயிடும், மூலாதார சக்கரமே சூடாயிடும். அதோடைய இயல்பை நீங்கள் தெரிஞ்சுன்னா, பின்னாடி நார்மலாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, பின்னாடி கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் சுடும். ஸோ இது ஒன்று தெரிஞ்சிடலாம், கோவமாக இருக்கும்போது மூச்சுக்காற்று மாறுது, மூலாதார சக்கரத்தில் இருக்க ரொட்டேஷன் திருப்பி சுற்றுது, ரிட்டர்னில் சுற்றுதுன்றதை இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அளவுக்கு அதிகமான கோபத்தில் இருக்கும் பொழுது, கோபன்ற கவலைகள், சிலர்லாம் எடுத்தோடனே உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஒரு சின்ன உடனே ஆண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி மனசோடைஞ்சு போய் உட்காந்துருவாங்க, பெண்கள் உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடத்துல. ஸோ கவலைகள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வச்சு பார்த்து ரொம்ப கவலையில் இருக்கும்போது பார்த்தோன்னா இடது பக்கம் வந்து உடனே மூச்சுக்காற்று போக ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. அந்த இடது பக்கம் போகிற மூச்சுக்காற்று எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, இயல்பாக போகாது, ரொம்ப வித்தியாசமான முறையில், வழக்கமாக அந்த இயல்பான நிலையை விட கொஞ்சம் அதுவும் வேகமாக போக ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. அப்போ தான் இந்த இடத்துல கவலைகள் அதிகமாக இருக்கும். இதையும் சோதனை செஞ்சு பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்போ கவலை அதிகமாக இருக்கும்போது கவலையை போன்னு சொன்னால் அது அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மால் முயன்ற அளவுக்கு இந்த யோக பயிற்சிகள்லாம் இருக்குது, யோகாசனங்கள் இருக்குது, வேறு சில பயிற்சிகள் இருக்குது. இந்த பயிற்சியில் பிராணாயாம பயிற்சியில் கூட செய்து நம்மளுடைய மூச்சுக்காற்றை என்ன பண்ணணும், வலது பக்கம் போக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா சில பயிற்சிகளை செஞ்சோம்னா அதிகபட்சம் 1 நிமிஷத்தில் வலது பக்கம் மூச்சுக்காற்று போக ஆரம்பிச்சிடும். பத்மாசனத்திலே பார்த்திங்கன்னா முறையாக வந்து வலது பக்கம் காலை முதல்ல போட்டு நம்ம செய்யும்போது சூரிய கலை தான் வேலை செய்யும். ஸோ அப்போ சூரியக்கலை வேலை செய்யும் போது என்ன ஆகும், எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் உடனடியாக அந்த கவலை அவர்களை விட்டு சென்று விடும். இந்த இடத்துல ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு, உட்காந்து நம்ம மணிக்கணக்காக அட்வைஸ் பண்ணியும் அவர் கவலை போகாது. ஏன்னா உள்ளேருந்து இந்த கொதித்தலும் வல்வினை கவலைப்பட வச்சுக்கிட்டே இருக்கு அவங்கள. அவங்கள்ட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு சூரியக்கலையில் வேலை செய்கிறதுக்கான பயிற்சி இதை மட்டும் நீ செய்ய, நீ ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லி பயிற்சி செஞ்சுட்டாங்களா ஆட்டோமேட்டிக்காக சூரியக்கலை ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுது, அவர்களை அழுக தானாக நின்றுடும். இப்போ எப்படிமா இருக்குது, நல்லா இருக்கேன் அப்படின்ட்டுருவாங்க. இப்போ கவலைப்படு உள்ளேருந்து அழுகுனா கூட உள்ளேருந்து அழுகையும் வராது, கவலையும் வராது. ஏன்னா மூச்சுக்காற்று மாறிடுச்சு இந்த இடத்துல. ஸோ மூச்சுக்காட்டின் வழியாக நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். அப்போ இந்த நவகுண்ட யாகத்தை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகுது, மூச்சுக்காற்றை ரொம்ப கரெக்டாக வச்சோம் அப்படின்னா என்ன செய்யலாம், இந்த 16 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும். அப்படின்னா இந்த 16 கலைகள் இருக்கு இல்லையா, இது 16மே என்ன செய்தான் இந்த இடத்துல, அருளை கொடுக்கிறது. என்ன செய்தான், நல்லதை மட்டும்தான் அந்த 16மே கொடுக்குது. ஸோ நல்லதை மட்டும் செய்துன்னா இப்போ நல்லது செய்ய, இப்போ நீ 16 கலைகள்லாம் இப்போ வேலை செய்யலை, வெறும் துன்பம் இன்பம் ஒரு 4-5 தான் வேலை செய்யும். எவ்வளோ வேலை செய்யுது நமக்கு தெரியாது. ஏன்னா அது அனுபவிச்சவருக்கு தான் ஞான நிலையில் தான் தெரியும். நம்மளாம் சாதாரண நிலையில் இருக்கோன்றதுனால அது நமக்கு தெரியாது இந்த இடத்துல. ஆனால் அப்பொழுது 16மே வேலை செய்வது மட்டுமல்லாமல் என்ன பண்ணுது, நம்மை காப்பது மட்டுமல்லாமல், அந்த மூச்சுக்காற்று நம்மை காப்பது மட்டுமல்லாமல் நம்மை அருளி மேல்நிலைக்கு இது அழைத்து செல்கிறது. ஸோ அதான் பாலித்த 16 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த பாடலில் ஏகப்பட்ட செய்திகளை ஒழிச்சு வச்சிருக்காரு இந்த இடத்துல. ஸோ என்ற அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதே விஷயங்களுக்கான இந்த பாடலில் சொன்ன பல கருத்துக்கள் வந்து 3வது தந்திரத்திலே நிறையா இருக்காங்க அங்கே. அது சரிங்களா? ஸோ இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை புரியலைன்னா இன்னும் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி.
நன்றிங்க. ரொம்ப நீண்ட நெடிய எளிமையான விளக்கம். உங்களோட கேவி திருமூலர் சைட் தான் எங்களுக்கு உறுதுணையா இருக்கு. அதுல இருக்கிறது தான் பாடலை ஒழிக்கப்படுறோம், அப்புறம் வாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். நீங்களே வந்து இப்ப விளக்கம் சொல்லும்போது இன்னும் அற்புதமா இருக்கு. தொடர்ந்து வாங்கிய உங்களோட கருத்துக்களை மக்களுக்கு போய் சேரட்டும். அடுத்து தியாகராஜன் ஐயா வந்திருக்காரு. அவரோட கருத்துக்களை கேட்டுட்டு நம்ம அர்த்தநாரி ஐயாவோட எப்போதுமே இன்னைக்கு பாடலை ஒட்டி ஒரு பாடல் ஓதுவாரு. அதுக்காக நம்ம தயாரா இருப்போம். வாங்க தியாகராஜன் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி. எடுத்தவி குண்டத்து இடம் 16 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் கதித்தனல் உள்ளெல கண்டுகொள்வார்க்கே கொதித்தெழும் வல்வினை ஊடகிலாவே. அற்புதமாக நீண்ட நெடிய விளக்கமாக ஐயா அவர்கள் நமக்கு புரிய வைத்த அந்த அற்புதமாக இந்த உடலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற கலை என்றாலே இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக கைத்திறனாலும் அறிவின் நுட்பத்தினாலும் உருமாற்றி தரமாற்றி அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை. இறையாற்றல் வெளியாக இருந்த அந்த இறையாற்றல் அதிலிருந்து அணுவை உற்பத்தி செய்து அந்த அணுக்களுடைய தொகுப்பாக பஞ்சபூதங்கள் அதிலிருந்தே தோன்றுகிறது. தோன்றி உலகங்களாக, இந்த கோள்கள் நட்சத்திரங்களாக, உலகங்களாக, உலகத்துல ஜீவராசிகளாகவும் வந்திருக்குதுன்னா அதனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அதனுடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அந்த சிந்தித்து பார்த்து உள்ளத்துல எழக்கூடிய, அந்த உள்ளத்துல இந்த உடல்ல நிகழக்கூடிய அற்புதங்களை பார்த்தாலே போதும். எந்த உணவை சாப்பிட்டாலும் அதை ஜீரணித்து உடலாக மாற்றி விடுதே. அதே மாதிரி ஒரு சின்ன விதைக்குள்ள அவ்வளவு பெரிய மரத்தை பொதித்து வைத்திருக்குதே. ஒரு முட்டைக்குள்ள அந்த பறவை குஞ்சியுடைய தன்மைக்கு தக்கவாறு அந்த முட்டையில இருந்து அந்த பறவை வெளிப்படுது. இதெல்லாம் எப்படி வருது? யாரு அதெல்லாம் செய்கிறார்? ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்றாரு, ஒவ்வொரு கட்டடமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதே போல ஒவ்வொரு உருவத்தையும் வடிவமைத்து இப்படித்தான் இருக்கணும் என்ற அளவுல கொண்டு வருதே அந்த இயற்கை. அது எவ்வளவு பெரிய வடிவமைப்பாளரா இருக்கணும், ஆர்கிடெக்டா இருக்கணும். அதெல்லாம் உள்ளத்துல கண்டு அவனுடைய வினைகளை, அந்த செயல்களை கூர்ந்து கவனிக்கணும். எல்லாம் உள்ள இறையாற்றல் நமக்குள்ள இருந்து கொண்டு எவ்வளவு ஆற்றலை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றலுடைய இயக்கமாக, விளைவாக இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனையும் உணர்ந்து எல்லாம் ஒரு மூலத்திலிருந்து வந்தது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடிகளுடைய ஓட்டம், இயக்கம், அது கூட அந்த கலை ஓட்டம் தான் என்று சொல்வார்கள். அந்த கலை பாதிக்கக்கூடாது, அந்த அதிர்வுகளுடைய இயக்கம் பாதிக்கக்கூடாது. உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் உண்டான அந்த இணக்கம் என்பது எப்பொழுதுமே பாதுகாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த உடல்ல உள்ள அந்த ஆற்றலுக்கும் பிரபஞ்சத்துல இருக்கிற உள்ள ஆற்றலுக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. தங்குதடை இல்லாம அந்த இணக்கம் என்பது காக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் ஞானிகள் பல்வேறு பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்காங்க, விளக்கங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. நாம விளங்கி கொண்டு வாழ்க்கையில சிறப்பு நிலை அடைய வேண்டும் என்று கூறி என்னுடைய கருத்தை தெரிவித்து அமைகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. அருமையா பாடல் பாடினீங்க.
ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாங்க மகேந்திரன் ஐயா, உங்களுக்கான நேரம் இது. அதுக்கப்புறம் நம்ம அர்த்தநாரி ஐயாவோட இன்னைக்கு தளத்தை நிறைவு செய்யறோம். வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நேரத்தின் அருமை கருதி அப்படியே நேரடியாக பாடலுக்கு போயிடலாம். எடுத்த குண்டத்து இடம் 16 எடுத்த அக்குண்டத்து இடம் 16 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் கதித்தனல் உள் எழ கண்டு கொள்வார்க்கே கதித்தனல் உள் எழ கண்டு கொள்வார்க்கே கொதித்தெழும் வல்வினை கூடகிலாவே கொதித்தெழும் வல்வினை கூடகிலாவே எடுத்த குண்டத்து இடம் 16 நம்ம பார்க்கின்ற இந்த நவ குண்டம் என்பது நவம் என்றால் இன்னொரு பொருளும் கூட உண்டு. ஒன்று நவம் என்கின்ற அந்த முதல்நிலை பார்க்கிறோம். இன்னொன்று புதிது. நம்மளுடைய பாரதி அவருடைய பாடல்ல கூட அந்த புதிதாக நம்ம அந்த மாதிரியான பார்வையிலையும் கூட ஒரு பார்வையிலையும் கூட பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த குண்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அந்த எடுத்த குண்டத்து இடம் 16 அந்த 16 கலைகளுமே அங்க விளங்கும். அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு எடுத்து அப்படியே நம்மகிட்ட ஒரு அறுதிட்டு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும். அந்த 16 பதித்த அத்தனை கலைகளும் பாலித்து நிற்கும் என்பது ஒன்று. அடுத்து என்ன சொல்றாருன்னா, கதித்து நீ ஒவ்வொரு சொல்லுமே பாத்தீங்கன்னா அது நேரத்தின் அருமை கட்டி கடந்து போக வேண்டிய சூழல் இருக்கு. இல்லைன்னா கதித்து அனல் உள் எழ கண்டுகொள்வார்க்கே, அது கண்டுகொள்பவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க ஒரு கதித்து அந்த அனல் உள் எழுமா. இப்ப இதற்கு முன்பு இருந்த பாடல்களும் பார்த்தோம். அந்த உள் மூல அக்னியின் அந்த எழு விசை அப்படியே அந்த பிரபஞ்ச பெரும்பரப்போடு நம்மை ஒருங்கிணைத்துக் கொள்ளும் பொழுது நாம் முழுக்க ஒரே பேரொளியாக ஆனோம் என்ற அந்த 1017வது பாடல் சொன்னது இல்லையா, அதோடு சேர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இதை செய்ய வல்லவர்களுக்கு எந்த வல்வினைகளும் பற்றி கொள்ளாது அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் நமக்கு கொடுக்கிறார். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அர்த்தநாரி ஐயா வாங்க. வணக்கம். இந்த வல்வினை அப்படின்னு 4வது வரியில சொல்றத கேட்கும் போது சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு, வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்வுயிர் தந்து நிமித்தினான். அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் உடனே இறந்தத இளங்கோவடிகள் அப்படி சொல்லியிருப்பாரு. வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் தந்து நிமித்தினான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது இந்த வினைக்கு ஒரு அடைமொழி. இந்த சிவபுராணத்துல அசுரர்களுக்கு மட்டும் மாணிக்க வாசகர் ஒரு அடைமொழி கொடுத்துப்பாரு, வல் அசுரராகின்னு. அது மாதிரி இந்த வினைக்கு ஒரு அடைமொழி வல்வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வல்வினையும் நெருப்பை அத ஒளியை தீயை கண்டு கொள்கிறவர்களுக்கு கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அருமையான இந்த பாடல், அருமையான பாடல். இதுலயே 3வது 4வது வரி ரொம்ப அருமையானது. பல இடங்களை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதா இருக்குது. திருவாசகத்துல 2வது தலைப்பு கீர்த்தி திருவகவல். அதுல 92வது வரியில அந்தமில் பெருமை அழலுறு கரந்தும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு. நிறைய இடத்துல சோதி திறம்பாடி அப்படின்னு 10வது திருவம்பாவையில சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நிறைய இடம் இருந்தாலும் கூட ஒரு ஒரு பாட்டை சொல்லிட்டு ஒரு பாட்டை ஓதலான்னு பாக்குறேன். திருப்பாவையில 5வது பாடல், அதுல தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த வினையெல்லாம் தீயினில் தீயில பட்ட பஞ்சு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய இடம் இருக்கு இத உணர்றதுக்கு. அடுத்தது இன்றைக்கு ஓத போற பாடல் திருவாசகத்துல 7வது தலைப்பு திருவம்பாவை. அந்த திருவம்பாவையில 12வது பாடல்.
இதை பொதுவா ரத்னா சார் குளிக்கும்போது இந்த பாடல் பாடுவதுங்கிறது ஒரு மரபு அவர் செய்யறது. நானும் அது மாதிரி செய்வேன். அதனால அந்த பாடல் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல என்ன வரும்னா, தில்லை சிற்றம்பலத்தே நல் தீயாடும் கூத்தன் அப்படின்னு வரும். அந்த பாடலை இன்னைக்கு ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். ஆர்த்த பிறவி துயர்கெட துயர்கெட பிறவி துயர்கெட ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலை மேல் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. ரொம்ப நன்றிங்க. அதாவது படம் ஆரம்பிக்கும் போதும் நடுவிலையும் முடிவும் எல்லாம் ஒரே மாதிரி ஆனந்தம் அளிக்கிறதா இருக்கு. அது நிறைவா உங்க பாடல் லைனையா நிறைவு செஞ்சுக்கலாங்கய்யா நீங்க. நன்றிங்க ஐயா. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் தளத்தை வழிநடத்துகின்றார். வாருங்கள் ஐயா, உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு ஆற்றமையும் பேருண்மையும் கொடுக்கும். திருமூலரும் வழிநடத்துகின்றார். அவர் அருளை பெறுவோம் என்று கூறி மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1. துணி எடுத்துக்கிட்டியாமா?